பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் பௌத்த முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. சென்னை பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் அயனாவரத்தில் இருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெரம்பூர் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சருமான மாயாவதி சென்னை வந்து ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, MP சசிகாந்த் செந்தில், திரைப்பட இயக்குநர்கள் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கட்சி அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி பவானி சுப்பராயன் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் உறவினர்களுக்கு சொந்தமான நிலத்தில் அடக்கம் செய்ய அனுமதி அளித்தார். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பெரம்பூரில் இருந்து பொத்தூருக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சுமார் 7 மணி நேரம் இறுதி ஊர்வலமானது நடைபெற்றது. வழிநெடுகிலும் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிரியா விடை அளித்தனர். பின்னர் பொத்தூருக்கு கொண்டுவரப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பௌத்த முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. ஜெய் பீம், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட வாசகங்கள் பொறிக்கப்பட்ட சந்தன பேழையில் உடல் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. VCK தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி, தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் உள்ளிட்டோர் இறுதிச் சடங்கில் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். ஆம்ஸ்ட்ராங் இறுதி ஊர்வலம் நடைபெற்ற 20 கிலோமீட்டர் தொலைவுக்கும் சுமார் 2000 போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.